வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்னைக்கு கார்த்திகை பட்சணம் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு நம்ம என்னெல்லாம் பிரசாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் முதல்ல பண்ணினது வந்து இந்த வேர்க்கடலை உருண்டை தான். இதை நான் வந்து ஃப்ரைடு வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆனால் அது வந்து அன்சால்ட்டட், இதில் வந்து உப்பு கிடையாது. இது வந்து 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். 3/4 கப்பு வெல்லம் இதுக்கு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் பவுடர். இது வந்து கருப்பு எள்ளு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த எள்ளை வந்து நம்ம நல்லா வெறும் வாண்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல அந்த எள்ளை வந்து வறுத்துன்னு வந்துடுறேன். நான் கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதை போட்டு அது படப்படன்னு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டுருக்க டப் டப்னு சத்தம் கேட்குறது இல்லையா, இது என்ன பச்சையாக போட்டால் ஒரு பச்சை வாசனை அடிக்கும். அதனால தான் இது நல்லா வெடிக்கணும். இப்போ வந்து நல்லா வெடிச்செடுத்தது. இதை எடுத்து நான் வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வெடித்த எள்ளு வந்து ரெடியாக இருக்குது. இதோ நம்மளோட கிரவுண்ட் நட், அதாவது பீனட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வேர்க்கடலை, அது ரெடியாக இருக்குது. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு உருண்டியாக பிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாகு வைக்கணும் இல்லையா. நான் வந்து மைக்ரோவேவில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அது ரொம்ப சுலபமாயிடும். நம்மளுக்கு வந்து பாகு பதம் ஒன்று பார்க்கணுங்கிற அவ்வளோ அவசியம் இல்லை. இது அப்படி இல்லை, நீங்கள் வந்து கடாயிலே வச்சு ஸ்டவ்வில் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். எனக்கு அது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதில் பண்ணுறேன். அந்த 3/4 கப்பு வெல்லத்தை வந்து நான் பாத்திரத்தில் போட்டு மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ்க்கு முதல்ல வைக்கிறேன். வாங்குவாங்க போகலாம். வெள்ளத்தில் வந்து பாத்திரத்தில் ஆக்கிட்டு அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவில் வச்சு இந்த 2 நிமிஷம் வச்சது 2 நிமிஷமும் ஒரு 20 நிமிஷமும் ஆகிடும். 20 செகண்ட்ஸ் ஆகிட்டு பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து உள்ளே இது போயின்ட்டுருக்கு. இது நல்லா வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி உருகி அது வந்து பாகு மாதிரி ஆகும். நம்ம 2 நிமிஷத்துக்கு பார்த்தேன்னா தெரியறது பார்த்தேன்னா இங்கே உருகின்றே இருக்குது. இது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்ல கெட்டி பதமாகவே ஆகிடுது. நான் 2 நிமிஷத்துக்கும் அந்த 2 நிமிஷமும் ஒரு 20 செகண்ட்ஸும் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த 20 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி 2 மினிட்ஸ் ஆனவொடனே நான் எடுத்துட்டேன். நல்ல பதமாக எடுத்து இப்போ இதில் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய், ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வறுத்து வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது அப்புறம் வறுத்த எள்ளு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இலக்கி 30 செகண்ட்ஸ்க்கு வைக்கலாம். நான் இதை இவ்வளோ நெய்யை விட்டுடுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால 1 நிமிஷத்துக்கு வைக்கலாம். ஆனால் 30 செகண்டுக்கு அப்புறமா நான் அதை எடுத்து பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. திரும்பியும் நம்ம போர்லன்னா வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகிடும் இல்லைனாக்கா. இப்போ இதை வந்து நான் மைக்ரோவேவ்க்குள்ளே வச்சிடுறேன். இப்போ நான் வச்சுட்டேன். நம்ம பார்க்கலாம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோம். இது கொஞ்ச நாள் ஆனால் அதுவே கெட்டி ஆகிடும். அதனால அப்புறம் நம்மளால் எடுத்து தட்டில் கொட்ட முடியாது. இங்கே ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் ஒரு ஓரத்தில் நெய்யை வந்து பெரட்டிட்டு அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் கொட்டிடலாம். அப்புறம் கை சூடு நம்மளுக்கு பொறுக்கிறபடி வந்தவுடனே இது உருண்டியாக பிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து இதில் கொட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஆடின அப்புறமா இதை நம்ம பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நம்ம நெய்யை பெரட்டின்ட்டு நல்லா தடவின்னுட்டு இப்போ நம்ம வந்து இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். இருக்கு இல்லையா, கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஆறிட்டு போயிடுத்தது. இன்னும் கூட சூடாக இருக்கும்போதே பிடிக்கணும். எனக்கு வந்து கை வந்து ரொம்ப சுடுறது. 2 கையிலையும் பிடிச்சி நம்ம வந்து இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பார்த்தேடா, மற்றதையும் நான் இதே மாதிரி பிடிச்சி வச்சிடுறேன். பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா நம்மளோட எள்ளும் அப்புறம் இந்த கிரவுண்ட் நட், அதாவது வேர்க்கடலையும் சேர்ந்த உருண்டை வந்து ரெடி ஆகிட்டு. எதுக்காக இது 2த்தையும் சேர்த்து பண்ணுறோன்னா, அந்த காலத்தையே எள்ளு உருண்டையும் பண்ணுவா, கடலை உருண்டையும் பண்ணுறது உண்டு. இல்லைன்னா இது மாதிரி 2த்தையும் சேர்த்தும் பிடிச்சிடுவா. ஏன்னா எள்ளு வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து
நம்ம கடவுளுக்கு கொடுக்கும்போது, பிரசாதமாக கொடுக்கும்போது அவரோட ஆசீர்வாதங்கள் பூர்ணமாக கிடைச்சி நம்மளுக்கு வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி எப்போவுமே நல்ல மனசுக்கு ஒரு தெம்பும் திடமும் கொடுக்குற மாதிரி சுவாமி அருள் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறது. இதை தவறியும் கிரவுண்ட்நட்டும் இந்த ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற வேர்க்கடலையும் உடம்புக்கு நல்லது. இது குழந்தைகளுக்கு எள்ளு இந்த எலும்புக்கெல்லாம் போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். அதனால தான் இது மாதிரி அந்த காலத்தில் கொடுக்கறது. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நான் அடுத்ததாக பண்ணினது ஒடிச்ச கடலையும் அந்த மெலன் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூஷணி விதை, அதையும் சேர்த்து பண்ணின ஒரு உருண்டை தான். இதுக்கு நான் அதே மெஷர்மெண்ட்டு தான். ஒரு கப் 3/4 கப்பு நான் வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தண்ணியை தெளித்து நல்லா எல்லாத்தையும் கலக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு நான் இப்போ மைக்ரோவேவில் வச்சிடலாம். இங்கே ஒரு கப்பில் நான் ஒடிச்ச கடலையும் அந்த மெலன் சீட்ஸும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சுக்கு பவுடர் அதுவும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓவன்லேருந்து நம்ம அந்த பாகையும் எடுத்துட்டோம். இப்போது நம்மளோட கடலை எல்லாம் சேர்த்து இதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மறுபடியும் வைக்கலாம். இதை நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி எடுத்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை வச்சிடலாம். நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு அதை எடுத்துடலாம். அது கொஞ்சம் சூட்டோட தளர்வாக இருக்கும்போதே நம்ம க்ரீஸ் பண்ணின தட்டில் கொட்டிட்டு அதே மாதிரி 2 கையிலையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு உருண்டையாக பண்ணிடலாம். இந்த தட்டில் தான் கொட்டியிருந்தேன் நான். அப்புறம் எல்லாத்தையும் நான் இது உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்பம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்பில் இங்கே ஒரு கப்பு வச்சுட்டுருக்கேன் இல்லையா, இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுலேயே 1/2 கப்பு அரிசி மாவு, அப்புறம் 3/4 கப்பு இந்த எவ்வளோ கோதுமை மாவு போட்டோமோ 1 கப்பு போட்டோம்னா அதுக்கு 3/4 கப்பு. அப்புறம் வெல்லத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சில்லு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட கலந்து தண்ணியை விட்டு நல்லா கலந்து இது அப்பக்காரில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் 3/4 உண்டு இதில் தேங்காய் எண்ணெயை 1/4 பக்கம் நெய்யும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயும் நெய்யும் விட்டது நல்லா பகுதி வந்திருக்கு. மாவு ரெடி ஆகிட்டு நம்ம ஒவ்வொரு ஆப்பையாக எடுத்து இதில் 3/4 உண்டு தான் நம்ம விடணும். விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கேஸை சின்னதாக்கி 2 பக்கமும் போட்டு எடுத்துடலாம். அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கணும். இது மாவை நான் விட்டுட்டேன். கேஸை சின்னதாக்கி வச்சுட்டுருக்கேன். இது நல்லா பொன்னிறமான அப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பி போடலாம். நீங்களே பாருங்க எவ்வளோ தூரம் பொந்தி வந்திருக்குன்னு. சோடா உப்பு எதுவுமே போடலை. நான் உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த அளவு இருந்தால் போகிறோம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி. இது பார்த்தீங்கன்னா எப்படி பால் மாதிரி உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். தன்னால் அதுவே விட்டு வந்துடும். நான் ஒன்றை திருப்பி போட்டுட்டேன். இதையும் இப்போ திருப்பி போடுறேன் பாருங்க. அவ்வளோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பற்றியெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 2 பக்கம் நல்லா பந்து மாதிரி அது வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நான் ரொம்ப சுலபமான முறையில் தான் எப்போவுமே எல்லாத்தையுமே இப்போ பண்ணுறேன். முன்னாடியெல்லாம் அரிசி அரைச்சிட்டு எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அது மாதிரி நான் பண்ணுறது கிடையாது. இது ரொம்ப நன்னாவே இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ரொம்ப எண்ணெயும் குடிக்கிறது இல்லை. அதனால இதே மாதிரி பண்ணிடுறேன். இந்த 3 பிரசாதம் நான் இன்றைக்கி பண்ணுவேன். மற்ற அடவாக்கணும். அந்த அடையும் வடையும் நாளைக்கு நான் பண்ணுவேன். அது பண்ணும்போது அது காமிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வேகட்டும். இந்த பக்கமும் கரியாகவும் கூடாது, அட் த சேம் டைம் வேகாமையும் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் மெதுவாக நம்ம கேஸை சின்னதாக்கி பண்ணணும். அந்த நாளில் பண்ணுற பலகாரம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர பொரி உருண்டையும் பண்ணுறது உண்டு. இங்கே பொரி கிடைக்க மாட்டேங்கிறது. இருந்தாலும் எப்படியாவது வாங்கிட்டு 3வது நாள் நான் பொரி உருண்டையை சுவாமிக்கு பண்ணுவேன். இப்போ நம்மளோட அப்பம் எல்லாம் ரெடி ஆகிடுது.
இதையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட போகிறேன் ஈவினிங்காக. அப்போ விளக்கேற்றும் போது இதையும் நைவேத்தியம் பண்ணிடலாம். பாகுப்பதம் வந்து நான் பொரி உருண்டையை காமிக்கும்போது அதில் காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே பதம் தான். ஏன்னா அது வீடியோ ரொம்ப பெருசாகுது. நாளைக்கு போடுறேன் அது மற்ற ரெண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.